ஒரு சிவன் கோவில். ரொம்ப வயல்காட்டுக்கு நடுவில் ரொம்ப வித்தியாசமாக முனிமுக்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவன் கோவில். உள்ளே போனோம் அப்படின்னாவே அவ்வளவு ஆழமான அமைதி, மன நிறைவு எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதனோட தேர்திருவிழாவை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. சிவனருள் பெருகட்டும். உலகமெல்லாம் சுத்தமாயிட்டிருக்க இந்த தருணத்தில் சிவனோட அருள் ஆச்சரியம்தான். எனக்கு கிடைச்ச வாய்ப்பு என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் கிடைக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த வீடியோ. மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். சிவனருள் நமக்கு தான். பள்ளியை முடித்து பல ஆண்டுகள் ஆனாலும் அந்த சிவனுக்கும் நமக்குமான பந்தம் இன்னும் அப்படியே தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த சிவன் கோயில் பள்ளியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்ரு ஒத்தையாக தனியாக அந்த வயல்காட்டு பகுதியில் நடந்து போகணும். ஆள் நடமாட்டம்லாம் எந்த பெரிய ஆள் நடமாட்டமும் இருக்காது. கோயிலுக்கு போகிறவங்க தான் ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. கரெக்டாக கோயிலுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் ரீச் ஆகிடுவேன். சீக்கிரமாக அந்த காட்சியோட நேரலையை உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் தோழிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். சிவனருள் நிச்சயமாக உங்களுக்கு நேரலையில் கண்கூடாக பார்க்கும்போது கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு நேரலையை வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தேநீர் கதைகள் தோழி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவனருள் நிச்சயமாக கிடைக்கும். ஓம் நம சிவாய. நம்பிக்கையோட சிவனை நினையுங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.